இப்போ ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அகைன் இன்னொரு ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டு சைடில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா லென்த் எடுக்க போகிறேன். நான் எடுக்கிற பாப்பாவோட ட்ரெஸ் வந்து அவங்களோட பாடி லென்த்து இதுதான். ஸோ பாடி லென்த்தை ஷோல்டரில் இருந்து நான் எடுத்துக்கிறேன். 10 இன்ச் எடுக்கிறேன். ஸோ 10 ப்ளஸ் ஸ்டிச்சுக்கு சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச் எடுக்கிறேன். இப்போ ஷோல்டர் எடுக்கிறச்ச இப்போ இந்த அளவு ட்ரெஸ்ஸில் வந்து ஷோல்டர் 9 இன்ச் இருக்குது. ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நான் 10 இன்ச் எடுக்கிறேன். 10 டிவைடட் பை 2 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹார்முமே வந்து நம்ம ஷோல்டர் டிவைடட் பை 2 தான் எடுப்போம். ஸோ ஹார்ம் கூட 5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ 4 சைட்ஸுமே 5 இன்ச் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு எடுக்கிறச்ச பாப்பாவோட செஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே நல்லா ஓப்பன் அப் பண்ணி எடுங்க ஃபுல்லாக, எந்த க்ரீஸுமே இல்லாமல். ஸோ இப்போ 14 இருக்குது. 14ல் பாதி 7 ப்ளஸ் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஒரு 1.5 சேர்த்து 8.5 கொடுக்குறேன். ஸோ இருக்கிறத அப்படியே கொடுத்துக்கிறேன். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே நான் என்ன எடுக்கிறேனோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு பேபி அப்படிங்கிறதுனால பெருசாக இடுப்புக்கிட்ட ஷேப் எல்லாம் இருக்காது. நம்ம இடுப்புலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரோப் கொடுக்க போகிறோம் இந்த ஃப்ராக்கில். ஸோ லூஸ் இருந்தாலுமே ரோப் கொடுத்து டைட் பண்ணுறச்சு அந்த டைட் வந்து கரெக்டாகிடும். அதனால ஸோ இங்கே இருந்து நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம டாட் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வேஸ்ட்டுக்கிட்ட நமக்கு வந்து ஷேப் வந்துடும். ஸோ அப்போ அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இதோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஹார்ம் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கோங்க. எப்போதுமே மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஷேப்பை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம ஹார்ம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கர்வ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மிட் பாயிண்ட் எடுத்து பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஷோல்டர் நான் நெக் வந்து அப்புறமா தான் கட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஷோல்டரில் கட் பண்ணிவிட்டு ஹார்மை கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் உள்ள ஃபோல்டை கட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன். ஸோ பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஹார்ம் ஷேப்பை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே எவ்வளோ இருக்கோ மெஷர் பண்ணிக்கோங்க. 8 வருது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவையாக நம்ம மெஷர் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். இது நம்ம கரெக்டாக எடுக்கலைன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு 8 இன்ச் வருது. நான் 8 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ பஃப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃபோட லென்த் வந்து டோட்டல் ஸ்லீவ் லென்த்து 5 இன்ச்சு. நம்ம 1 இன்ச்சுக்கு பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக பஃபோட லென்த் வந்து 4 இன்ச்சு. ஸோ 4 ப்ளஸ் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்து 5 இன்ச் கொடுக்குறேன். 5 இன்ச் கொடுத்துட்டு நம்ம ஹார்ம் ஷேப் எடுத்தோம் இல்லையா, 8 இன்ச் எடுத்தோம். அதில் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 7 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நான் லைனிங் எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் எடுக்கும் போது தான் ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அதனால் மெயின் கிளாத்தில் பண்ணுறச்ச அந்த ப்ளீட்டிங் ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இதை நார்மல் ஸ்லீவ் பேட்டர்னுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்போ 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். 2.5 இன்ச் எடுத்துகிட்டு இந்த கார்னரையும் இதையும் ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஹார்ம் ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஹார்ம் ரவுண்ட் வந்து 10 இன்ச்சு. 10 டிவைடட் பை 2 வந்து 5 ப்ளஸ் 1.5 சீம் அலவன்ஸ் சேர்த்து 6.5 எடுத்திருக்கேன். 5 இன்ச் வந்து கரெக்டான ரவுண்டு. 5 ப்ளஸ் 1.5 சீம் அலவன்ஸ் சேர்த்து 6.5 நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு மேலே ஹார்ம் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் ஸ்லீவோட கட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறச்ச உங்களுக்கு ஸ்லீவில் எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத் அப்படியே நம்ம ஸ்கர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். டோட்டலாக நான் வந்து 2.25 மீட்டர் எடுத்திருக்கேன். 2.25 மீட்டரில் பாடி பார்ட்டை கட் பண்ணிவிட்டு ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே வந்து நான் ஸ்கர்ட்டோட லைனிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ லைனிங்க்கு யூஸ் பண்ணுறச்ச இந்த மாதிரி நம்ம ஃபோல்டில் இருக்கிறதுல இந்த ஃபோல்டு சைடை கட் பண்ணி அப்படியே டோட்டலாக 2.5 1.25 2.5 மீட்டர் நமக்கு இருக்கும். அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன்.
இதுதான் பாடி பார்ட்டு. ஸோ இதில் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறதுல நம்ம பாடி பார்ட்டை கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் வந்து இதில் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் வந்து நம்ம நார்மல் தான். ஸோ அதனால் பேக் நம்ம நார்மலாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸ்லீவ்க்கு இதில் இருக்க மாதிரி அப்படியே டபுளாக எடுத்து ஒரு ஃபோல்ட் பண்ணி கிளாத் வச்சுருக்கேன். ஸோ இதை விட அதை அப்படியே டபுளாக வரா மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு உங்களோட இன்னொரு பீஸ் எடுத்து இன்னொரு பேக் பார்ட்டு கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பீஸ் எடுத்து நீங்கள் இதை இப்படியே வச்சு திருப்பிக்கோங்க ஈவனாக வச்சுட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ட்ரேசிங் வீல். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேசிங் வீல் வச்சுட்டு நீங்கள் இந்த மார்க் பண்ண லைன் மேலே வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த இன்னொரு பார்ட் மேலே ட்ரேஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு நெக்கு 2 பக்கமும் ஈவனாக வந்துடும். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் வந்துடும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நெக் ஷேப்புமே நம்ம டபுள் சைடுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுற மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லைனிங் வந்து பேக்கில் லைனிங் கொடுத்து நெக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து லைனிங்கோடு தைச்சிட்டு சுற்றி எட்ஜ் ஸ்டிச்சை எல்லாமே போட்டதுக்கப்புறமா நம்ம ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸ் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் பாயிண்ட் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த கீழே உள்ள லைனிங்கை வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணும்போது ஃபினிஷிங் மெத்தட் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது 2 சைடுமே நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் நெக்கில் டாப் ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் எட்ஜ் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சுற்றிலும் எட்ஜ் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.